யூடியூப் சேனல்கள் அவதூறாக பேசியதற்கு ரூபாய் 5 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. அதன்படி 2 வாரங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது வடிவேலு வழக்கு தொடர்பாக சிங்கமுத்துவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் துளி கூட உண்மையில்லாத பல பொய்களை கூறி தரைக்குறைவாக தன்னை பற்றி பேசியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்ட ஈடாக வழங்கும்படி சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் நடிகர் வடிவேலு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி நடிகர் சிங்கமுத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி டிகாராமன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சிங்கமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் வக்காலத்து தாக்கல் செய்ய உள்ளதால் அவகாசம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிகாராமன் வக்காலத்து தாக்கல் செய்யவும் அதில் பதில் மனு தாக்கல் செய்யவும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதன் மூலம் 2 வாரங்களில் நடிகர் சிங்கமுத்து இந்த மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.